தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் 3வது நாளாக காட்டாற்று வெள்ளம் தொடர்கிறது. வெள்ளப்பெருக்கால் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் விமலவேலன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விமலவேலன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. வங்கக்கடலில் உருவான காந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தென்காசி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ரெட் அலர்ட் அறிவிப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதியம் முதல் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் குற்றாலத்தில் உள்ள மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காட்டாற்று வெள்ளமாக ஆர்ப்பரித்து கொட்ட துவங்கியது. குறிப்பாக குற்றாலம் மெயின் அருவியில் உள்ள அபாய வளைவியை தாண்டியும் அருவி கரையோரம் வரை தண்ணீரானது ஆர்ப்பரிக்க காட்டாற்று வெள்ளமாக அருவியானது சீர்பாய்ந்தது. மெயின் அருவியில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளம் காரணமாக அருவி கரையோரமாக இருந்த கடைகளில் வெள்ள நீர் சூழ்ந்தும் காணப்பட்டது. அது மட்டுமின்றி அருவியில் தண்ணீரானது சீறி பாய்வதன் காரணமாக நேற்று முன்தினம் நள்ளிரவு மெயின் அருவி பகுதியில் இருந்த 2 பாலங்கள் உடைந்து பாலத்தில் உள்ள கம்பிகள் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. குற்றாலம் பகுதி முழுவதும் வரலாறு காணாத காட்டாற்று வெள்ளத்தால் ஆக்ரோஷமாக காட்சியளித்து காணப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கிருந்தவர்களை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்களை வருவாய்த்துறை மற்றும் உள்ளாட்சித்துறைகள் மூலம் ஏற்பாடு செய்யப்படும் வகையில் முகாம்களில் தங்க வைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மதியம் குற்றாலம் மெயின் அருவிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் மெயின் அருவி மற்றும் அனைத்து அருவிகளிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் வருவதை தடுக்கவும், மேலும் மெயின் அருவியின் சுற்றுப்பகுதிகளில் உள்ள கடைகளை உடனடியாக காலி செய்யவும் உத்தரவிட்டார். இந்த உத்தரவால் குற்றாலத்தில் உள்ள வியாபாரிகள் மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாகினர். இந்த நிலையில் தற்போது 2 நாட்களாக தென்காசி மாவட்ட பகுதியில் பெய்த மழையின் அளவு தற்போது சற்று குறைந்திருந்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக குற்றால அருவிகளுக்கு வரும் நீர்வரத்தின் அளவு குறையாமல் உள்ளதால் அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு தற்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் அருவிகளின் அருகில் நெருங்காதவாறு காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 3வது நாளான இன்று குற்றாலம் அருவிகளில் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் பள்ளி விடுமுறை தினமான இன்று காலை முதலே குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்து குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.